வெத்தலையில் ரசமா? பொதுவாக ரசம் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். அதுவும் நீங்கள் வெத்தலை போட்டு ரசம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரசமும் கிட்டத்தட்ட ஒரு மருந்து மாதிரி தான். ஸோ இதை உணவே மருந்துங்கிற முறையில் நீங்கள் வெத்தலை ரசம் தாராளமாக எடுத்துக்கலாம். அது உங்கள் வீட்டு 6 மாத குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், கர்ப்பமாக இருக்கிறவங்க, அப்புறமா குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க எல்லாருமே இந்த வெத்தலை ரசம் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த வெத்தலை ரசத்தில் இருக்குது. ஸோ நான் வெத்தலை ரசம் எப்படி பண்ணினேன், என் பிள்ளை இந்த வெத்தலை ரசத்தை நான் எப்படி சாப்பாடு கொடுத்தேங்கிறதான் இந்த காணொலி உங்களுக்காக. ஸோ நார்மலாக ரசம் குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க, ஆனால் வெத்தலை ரசம் கொஞ்சம் காட்டமாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. பிகாஸ் என் பிள்ளைக்கு நான் இப்படி தான் கொடுத்தேன். ஸோ இந்த வெத்தலை ரசம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்ற மாதிரியான காரத்தோடு தான் இந்த வெத்தலை ரசமே நான் பண்ணினேன். ஸோ குழந்தைக்குங்காக நான் காரம் கம்மியாக தனியாகவும் எதுவுமே பண்ணல. எல்லாத்துக்கும் எப்படி பண்ணுவேனோ, ஸோ பூண்டு, மிளகு, ஜீரகம், அப்புறமா கட்டி பெருங்காயம் பயன்படுத்தியிருக்கேன். நான் பெருங்காயத்தூள் பயன்படுத்துறதில்ல. கட்டி பெருங்காயத்தை நீங்கள் இந்த மிக்சியில் பூண்டு வத்தலெல்லாம் அரைக்கும் போதே போட்டுட்டிங்கன்னா அந்த பெருங்காயம் நல்லா இதாகி நல்லா வாசம் கொடுக்கும். பெருங்காயத்தூளை விட கட்டி பெருங்காயம் தான் பயங்கர எஃபெக்ட். இதோட நான் வந்து வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் குழந்தைக்குன்னு தனியாக பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு வெத்தலை போதும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 வெத்தலை போட்டுக்கோங்க. அது இன்னும் வந்து உங்களுக்கு செரிமானத்துக்கு ரொம்பவே நல்ல விஷயந்தான். பிகாஸ் முந்தைய தலைமுறைகளில் நிறைய பேர் வந்து வெத்தலை சாப்பிடுவாங்க. நம்மலாம் வெத்தலை சாப்பிட்றத வந்து ஒரு விதமாக நினைக்கிறோம். வெத்தலையை பாக்கு, புகையில இந்த மாதிரி எடுத்திங்கன்னா மட்டும்தான் அடிக்ஷன். இதுவே நீங்கள் வெத்தலை மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா அதில் மருத்துவ பயன்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து உணவே மருந்துங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ வெத்தலையை எடுத்துக்கிறது தப்பான விஷயம் கிடையாது. பாக்கு, புகையிலை அந்த மாதிரி தவிர்த்து நீங்கள் வெத்தலை சாப்பிட்றது எல்லாத்துக்குமே நல்ல விஷயந்தான். ஸோ குழந்தைங்களுக்குங்கும் போது நீங்கள் வெத்தலையை தனியாக கொடுக்க முடியாது. இந்த மாதிரி வெத்தலையை சாப்பாட்டோடு சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அது வந்து உணவு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உணவுலேயே மருந்தாக கொடுக்குற மாதிரி. ஸோ நான் வந்து இந்த வெத்தலை ரசம் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, தக்காளி போட்டு வதக்கிப்பேன், மஞ்சள் தூள் போட்டுப்பேன். அதுக்கப்புறமா நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, பூண்டு, மிளகு, ஜீரகம், வெத்தலை இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கதை போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ புளியை வந்து ஊற வச்ச புளியை அந்த புளி தண்ணியை எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா கழுவிட்டு இந்த பக்கம் நான் வதக்கி வச்சுருக்கிறதுல ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறமா அடிஷ்னலாக இனிப்புக்கு வந்து நான் ஒரு கட்டி வெல்லம் மட்டும் சேர்த்துப்பேன். நீங்கள் அது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட்டு போட்டுட்டு நல்லா நுர கூடி வரும்போது கொத்தமல்லி இலையை தூவி விட்டு இறக்குனாலே உங்களுக்கான வெத்தலை ரசம் ரெடி ஆயிரும். இதை நான் பண்ண வெத்தலை ரசம். நீங்கள் வீட்டில் வேறு எதுவும் முறையில் வந்து நீங்கள் ரசம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணும்போது மிக்சியில் அரைக்கும் போது ஒரே ஒரு வெத்தலை மட்டும் போட்டிங்கன்னா வெத்தலை ரசம் ரெடி ஆயிரும். ஆனால் இந்த வெத்தலை ரசம் கொஞ்சம் காட்டம் இருக்கும். அதனால் குழந்தைங்க சாப்பிட்ட உடனே சில சமயம் சாப்பிடுவாங்க, சில சமயம் சாப்பிட மாட்டாங்க. என் பிள்ளைக்கு வந்து நான் வெத்தலை வந்து கொஞ்சம் நிறைய போட்டனால காட்டம் இருந்தனால ஆரம்பத்தில் சாப்பிடல. சரி, அவளை கண்டிப்பாக சாப்பிட வச்சே ஆகணும். காரணம் என்னென்னா, எனக்கு இந்த வெயில் நேரத்தில் சளி பிடிச்சதுனால அவளுக்கும் பயங்கர சளி பிடிச்சி ஒரே இருமல். ஸோ அதனால அவளுக்கு நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மாதிரி போகாமல் ஆரம்ப நிலையிலேயே வந்து நான் உணவே மருந்தை வந்து இது பண்ணுறேன். எப்போவுமே வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்குது அப்படின்னா ஆரம்ப நிலையிலே நம்ம அதை தடுத்துட்டோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ என் பிள்ளைக்கு ஒரு கொஞ்சமாக சாதம் போட்டு வெத்தலை ரசம் ஊற்றி அப்புறமா இந்த முட்டையோட மஞ்சக்கரு இருக்குது பார்த்தீங்களா, அதை மிக்ஸ் பண்ணிப்பேன். ஏன்னா வெள்ளைக்கரு அவள் தனியாக சாப்பிட்ருவான், மஞ்சக்கரு மட்டும் தனியாக சாப்பிட மாட்டாள். பிகாஸ் அது விற்கும். அதனால் அந்த சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணி அதை வந்து வெத்தலை ரசத்தோட அந்த முட்டையை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த அளவுக்கு காட்டன் தெரியாது, ஆனால் கொஞ்சம் சுருணஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலும் இது வந்து என் பிள்ளைக்கு வந்து இந்த முட்டையோடு சேர்த்து கொடுக்கும்போது அவள் அதை உண்மையிலே ருசித்து சாப்பிடுவாள். ஸோ இப்படி தான் என் பிள்ளை வந்து இந்த வெத்தலை ரசத்தை சாப்பிட்டா. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைக்கு தைரியமாகவே வெத்தலை போட்டு ரசம் கொடுக்கலாம். இது வந்து சளி, இருமலுக்கு வந்து நல்ல ஒரு மருந்து. எப்போவுமே வந்து வீட்டில் வந்து உணவு முறைகளை வந்து நீங்கள் சரியாக இது பண்ணிட்டீங்கனாலே குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து எல்லாமே ரொம்ப சரியாக இருக்கும். அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. எவ்வளோ இருமுறா பார்த்தீங்களா? ஸோ அந்த இருமலுக்காக தான் மெனக்கிட்டு இந்த வெத்தலை ரசத்தை நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆட்டு இறைச்சியில் சூப்பும் பண்ணது அவளோட அந்த இருமலுக்காக தான். ஸோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உணவே மருந்து தாங்க. பார்த்தீங்களா என் பிள்ளை எவ்வளோ அழகாக கேமராவை பார்த்தோன்னா ஹாய் சொல்லி சாப்பாடு சாப்பிட்றா. இப்போல்லாம் மேடமுக்கு ஊட்டியே கொடுக்க வேண்டாம், கையில் சாப்பாடு கொடுத்தா அவளே அள்ளி எடுத்து சாப்பிட்டுப்பா. ஸோ பார்த்தீங்களா வளர அவள் எவ்வளோக்குள்ள இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்ட்டு. என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வகையில் தான் என் பிள்ளைக்கு நான் வெத்தலை ரசம் கொடுத்தேன். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைக்கு தைரியமாக வெத்தலை ரசம் கொடுங்க, நீங்களும் அதை சாப்பிடுங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா இதில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இணைய மாதிரி உணவே மருந்துங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஊட்டச்சத்து நிபுணருடன். ஓகேங்களா? ஸோ நன்றி. ஸோ அவ்வளோதாங்க. ஒரு வேளையும் என் பிள்ளை நான் வச்ச வெத்தலை ரசம் வச்சு சோறு சாப்பிட்டுட்டா. அவளுக்கு ஓரளவு இருமலெல்லாம் சரியாயிடுச்சு. அதனால தான் இந்த காணொலி கொஞ்சம் லேட்டாக போடுறேன்.